நமது நிலவை சுற்றி சோலார் பேனல் அமைக்க ஜப்பான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி நமது நிலவை சுற்றி அமைக்கப்படுற அந்த சோலார் பேனல் அதோட லென்த் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 11,000 கிலோமீட்டர் நீளமும் 1100 கிலோமீட்டர் அகலமும் இருக்கு. அந்த சோலார் பேனல் நிலவை சுற்றி அமைக்கப்படுற அந்த சோலார் பேனல் மூலம் ஜெனரேட் உற்பத்தி ஆகிற எலக்ட்ரிசிட்டியை பூமிக்கு எப்படி கொண்டு வருவோம். நமது நிலவு நமது பூமியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து நமது பூமியை சுற்றி வருது. நமது நிலவு நமது பூமியை ஒரு முறை சுற்றி வருவதுக்கு 29 நாட்கள் வந்து எடுத்துக்குது. நமது நிலவு நமது பூமியோட டைடிலி லாக் ஆயிருக்கு. டைடிலி லாக்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ளாம கான்ஸ்டன்டா இருந்துகிட்டு நமது பூமியை வந்து சுற்றி வரும். இதுதான் டைடிலி லாக். இதனால நிலவோடு ஒரு பக்கம் ஃபுல்லாவே பகலாகவும் மறுபக்கம் ஃபுல்லாவே இரவாகவே இருக்கும். ஜப்பான்ல உள்ள ஷிமிஷு கார்பரேஷன்ஸ் லூனார் ரிங் ப்ராஜெக்ட் மூலம் நிலவை சுற்றி 11,000 கிலோமீட்டர் நீளத்திற்கும் 1100 கிலோமீட்டர் அகலத்திற்கும் சோலார் பேனலை நிலவை சுற்றி அமைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த சோலார் பேனலை பூமியிலேயே உருவாக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியில கிளவுடு மற்றும் நைட் டைம்ல சோலார் பவர் ஜெனரேஷன்ல பாதிப்பு வந்து ஏற்படும். ஆனா நிலவுல அட்மாஸ்பியரே இல்லை. அப்புறம் நிலவோட ஒரு பக்கம் ஃபுல்லாவே சன்லைட் வந்து ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். அதனால நிலவோட மைய பகுதியை சுற்றி சோலார் பேனல் அமைக்க ஜப்பான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பூமியில உள்ள சோலார் பேனல்களை விட ஸ்பேஸ்ல உள்ள சோலார் பேனல் வந்து 20% அதிகமான எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நிலவை சுற்றி 11,000 கிலோமீட்டர் நீளமும் 1100 கிலோமீட்டர் அகலமும் உள்ள இந்த சோலார் பேனல் மூலம் ஜெனரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டி 13,000 டெராவாட் வந்து இருக்கும். இது ஒட்டுமொத்த உலகின் தற்போதைய தேவையை விட அதிகம். நிலவை சுற்றி உள்ள சோலார் பேனல் மூலம் ஜெனரேட் ஆகிற உற்பத்தி ஆகிற எலக்ட்ரிசிட்டியை பூமிக்கு எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலவுல உற்பத்தி ஆகிற அந்த எலக்ட்ரிசிட்டியை லேசர் பீம் இல்லைன்னா மைக்ரோவேவ் வேவ்ஸா கன்வெர்ட் பண்ணி அதை பூமிக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. பூமியில உள்ள ஸ்பெஷல் ரிசீவர்ஸ் வந்து அந்த வேவ்ஸை வந்து மீண்டும் எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்.